வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் வரி பணத்தில் 1 பில்லியன் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனத்துக்கு. மார்கார்னியின் முடிவால் வெடித்தது சர்ச்சை. தொழிலாளர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். $700 கூடுதல் வருமானம். ஒன்டாரியோவின் புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பு. இனி வழக்கு தொடர முடியாதா? வாகன காப்பீட்டு விதிகள் மற்றும் முதியோர் உதவித் தொகையில் அதிரடி மாற்றங்கள். 2026 முதல் புதிய முறை. கனடா தமிழர்கள் கவனத்திற்கு. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான விசாக்கள் ரத்து. கனடா அரசின் அதிரடி சட்டம். ஒன்டாரியோ நெடுஞ்சாலையில் சிதறிய வாகனங்கள். காவல்துறை விடுத்துள்ள பகீர் எச்சரிக்கை. கனடாவில் ரெட்புல் குடித்த சிறுவன் மரணம். சிறுவர்களுக்கு இனி எனர்ஜி கிடையாது. அதிரடி சட்டத்தை கொண்டு வரும் அரசு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கனடா பிரதமர் மார்கார்னி பாதரசம் விஷ பாதிப்பால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண் ஒருவரை சமாளிக்க முடியும் என்று கோரியதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இரு பழங்குடியின தலைவர்கள் மார்கார்னி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கிரேசி நரோஸ் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டி ஐசாக்ஸ் என்ற பெண் மேர்க்யூரி விஷ பாதிப்பால் அவதிப்பட்டு வருகிறார். தனது சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு மாகாண அரசிடம் இழப்பு கோரி திங்களன்று டொரண்டோவில் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் மற்றும் பிரதமர் மார்கார்னி ஆகியோர் வீட்டு வசதி நிதி குறித்த செய்தியாளர் சந்திப்பில் இருந்தபோது போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். அப்போது அந்த பெண்ணை தன்னால் சமாளிக்க முடியும் என்று கார்னி கருத்து தெரிவித்திருந்தார். 1960 முதல் 70 வரையிலான காலகட்டத்தில் ட்ரைடன் பேப்பர் மில் ஆயிரக்கணக்கான கிலோ மேற்கூறியை அந்த சமூகத்தின் ஆற்று அமைப்பில் வெளியேற்றியது. இதன் பாதிப்புகளை இன்றும் மக்கள் சந்தித்து வருகின்றனர். கிரேசி நரோஸ் மற்றும் வாம சீமோங் பழங்குடியின தலைவர்கள் பிரதமரின் இந்த கருத்து தொழில்முறைக்கு மாறானது என்றும் இது தங்களை அரவரப்படைய செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போராட்டக்காரர்கள் என்ன பேசினார்கள் என்பது பிரதமருக்கு சரியாக கேட்கவில்லை என்றும் அவரது குழுவினர் போராட்டக்காரர்களிடம் பேசி அவர்களின் கவலைகளை கேட்டறிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் காலநிலை தூதரும் தற்போதைய கனடா பிரதமருமான மார்கார்னி எக்யூனோர் என்ற வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனத்துக்காக $1 பில்லியன் ஐநா சபைக்கு செலுத்த முன்வந்துள்ளது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நியூ பின்லாந்து கடற்கரையில் அமையவுள்ள பேடு நாட் திட்டத்துக்காக இந்த தொகை வழங்கப்படுகிறது. இது சுமார் 100 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களுக்கு இணையான மாசினை வெளியிடும் என்பதால் சூழலியல் ஆர்வலர்கள் இதனை ஒரு கார்பன் வெடிகுண்டு என்று எச்சரிக்கின்றனர். ஏற்கனவே புதைப்படிவ எரிபொருள் மானியங்களை நிறுத்த கனடா உறுதியளித்திருந்த நிலையில் தற்போது ஒரு தனியார் நிறுவனம் செலுத்த வேண்டிய கட்டணத்தை மக்கள் வரி பணத்திலிருந்து வழங்குவது தவறான முன்னுதாரணம் என விமர்சிக்கப்படுகிறது. 2024 மட்டும் சுமார் 30 பில்லியன் பொதுப்பணம் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கார்னி அரசு அனுமதித்துள்ள 116 பில்லியன் மதிப்பிலான பெரிய திட்டங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு வெறும் 0.5% குறைவாகவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்துக்கு எதிராக பேசிய ஒருவரின் இந்த தலைகீழ் மாற்றம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய படையெடுப்பு காரணமாக கனடாவுக்கு புலம்பெயர்ந்த உக்ரைன் நாட்டவர்கள் தங்களது பணி அனுமதியை அதாவது ஒர்க் பெர்மிட்டை நீட்டிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் 1 ஆண்டு கால அவகாசத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கடந்த 2024 மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பாக கனடாவுக்கு வந்த உக்ரைன் நாட்டவர்கள் தற்போது தங்களது பணி அனுமதியை மேலும் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்க விண்ணப்பிக்கலாம். இதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கிய போது உக்ரைன் மக்கள் வேலை செய்யவும் படிக்கவும் கனடா அரசு அவசரகால திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. தற்போது போர் தொடர்ந்து நீடிப்பதால் ஏற்கனவே கனடாவில் வாழ்க்கையை தொடங்கிவிட்ட இவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இந்த சலுகை தற்காலிகமானது மட்டுமே என்று கனடா குடிவரவுத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைன் நாடு மீண்டும் சீரமைக்கப்படும் போது அங்குள்ள மக்கள் தங்கள் தாயகம் திரும்ப ஏதுவாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அரசு விளக்கமளித்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் வருகின்ற அக்டோபர் 1 முதல் குறைந்தபட்ச ஊதியம் 1 மணி நேரத்துக்கு 17.95 உயர்த்தப்பட உள்ளது. 1.9% நுகர்வோர் விலை குறியீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த உயர்வால் சுமார் 7 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைவார்கள். இதன் மூலம் வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செய்பவர்கள் ஆண்டுக்கு $700க்கும் அதிகமான கூடுதல் வருமானத்தை பெறுவர். இருந்தும் சிறு வணிகர்கள் தற்போது கவலை தெரிவித்துள்ளனர். பாரி பகுதியில் கடை வைத்திருக்கும் மேத்யூஸ் என்ற உரிமையாளர் இந்த உயர்வை வரவேற்பதாக கூறினாலும்
இருந்தாலும் சுமையை சமாளிக்க வெளியேற்றம் செய்ய வேண்டியிருக்கும் என்றும் புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுப்பதை ஒத்திவைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த உயர்வு இன்னும் போதாது என ஒன்டாரியோ லிவிங் வேஜ் நெட்வொர்க் கூறுகிறது. பாரிபன் இடங்களில் வசிப்பவர்கள் அடிப்படை செலவுகளை சமாளிக்க இன்னும் 1 மணி நேரத்துக்கு $6.65 குறைவாகவே பெறுகிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளனர். அல்பர்டா மாகாண பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்ட நிதிச் சட்டங்கள் திருத்தச் சட்டம் 2026 தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. மாகாணத்தின் வாகன காப்பீட்டு முறை மற்றும் முதியோர் நலன்புரி திட்டங்களில் முக்கிய மாற்றங்களை இந்த திருத்தங்கள் உள்ளடக்கியுள்ளன. ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய முறையானது தற்போதுள்ள சட்ட ரீதியான இழப்பீடு கூறும் முறைக்கு மாற்றாக அமையும். விபத்தில் காயமடைந்தவர்கள் நீதிமன்றம் செல்வதற்கு பதிலாக மாகாண அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீட்டு தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும். விபத்துக்கு யார் காரணம் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கும். இது வழக்குகளுக்கான நேரத்தையும் பணத்தையும் குறைக்கும் என மாகாண நிதியமைச்சர் நேட் கோனர் தெரிவித்துள்ளார். அதேவேளை முதியோர் நலத்திட்டங்களுக்கான வருமான வரம்பு 9% குறைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி பட்ஜெட்டின்படி தனிநபர்களுக்கான வருமான வரம்பு $34,000 இருந்து $32,690 தம்பதிகளுக்கு $56,000 இருந்து $53,800 9% குறைக்கப்பட்டுள்ளது. இது நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சி விமர்சித்தாலும் கனடாவிலேயே இதுதான் அதிகபட்ச வரம்பு என அரசு கூறுகிறது. மேலும் அறிவு சார்ந்த உள்ளூர் நிறுவனங்களில் அரசு முதலீடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் குடிவரவு முறையை சீரமைக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட பில் C-12 மசோதா தற்போது சட்டமாகியுள்ளது. குடிவரவு எண்ணிக்கையை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட குழுக்களின் விசாக்களை மொத்தமாக ரத்து செய்யும் அதிகாரம் ஒட்டுவாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அகதி தஞ்சம் கோருபவர்கள் கனடா வந்து 1 வருடத்துக்குள் தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூன் 24, 2020 முதல் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படுவதால் சுமார் 19,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக குடிவரவு அமைச்சர் லீனா டயாப் தெரிவித்துள்ளார். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் கனேடிய அகதி வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் முறையான தனிநபர் ஆய்வு இன்றி விசாக்களை ரத்து செய்வது மனித உரிமை மீறல் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இந்த சட்டம் அகதிகளின் உரிமைகளை பறிப்பதாக வழக்கறிஞர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த கட்டுப்பாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவிலும் நடைமுறையில் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி விசா விண்ணப்பங்களை தடுக்கவும் முறையற்ற வழிகளில் நுழைபவர்களை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டம் அவசியம் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. கனடாவின் ஹைவே 11 புதன்கிழமை காலை கடும் பனிப்பொழிவு காரணமாக பெரும் விபத்து ஒன்று ஏற்பட்டது. சவுத் ரிவர் மற்றும் பவுஷன் பகுதிகளுக்கு இடையே உள்ள வடக்கு நோக்கிய பாதையில் பல வணிக வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. சாலையில் நிலவிய பிளாக் ஐஸ் எனப்படும் வழுக்கும் பனியே இந்த தொடர் விபத்துக்கு முக்கிய காரணம் என நோர்த் பே ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு வாகனம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பின்னால் வந்த மற்ற வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்து மோதியுள்ளன. கனகரக மீட்பு குழுவினர் விரைந்து செயல்பட்டு விபத்தில் சிக்கிய வாகனங்களை அகற்றியுள்ளனர். இதற்காக மூடப்பட்டிருந்த நெடுஞ்சாலை தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் எத்தனை வாகனங்கள் சேதமடைந்தன அல்லது யாருக்காவது காயம் ஏற்பட்டதா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. டொரண்டோவில் ஆன்லைன் விளம்பரம் மூலம் சந்தித்த நபரை கடத்தி பணத்தை பறித்த 3 பெண்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த மார்ச் 29 அதிகாலை 3:30 மணியளவில் யோங் மற்றும் ஜெரால்ட் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பெண்ணை சந்திக்க பாதிக்கப்பட்ட நபர் சென்றுள்ளார். அங்கு அவரது பானத்தில் ஏதோ ஒரு பொருளை கலந்து மயக்கமடைய செய்த அந்த பெண் பாதிக்கப்பட்டவரை கட்டாயப்படுத்தி ஒரு கருப்பு நிற டாட்ஜ் டுராங்கோ காரில் ஏற்றியுள்ளார். அங்கு காத்திருந்த மேலும் 2 பெண்கள் பாதிக்கப்பட்டவரின் கைபேசியை பறித்து தங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்பர் செய்துள்ளனர். பின்னர் அவரை ஏடிஎம் மையத்துக்கு அழைத்துச் சென்று கூடுதல் பணத்தையும் பறித்துவிட்டு யூனிவர்சிட்டி அவென்யூ பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் இன்னும் பல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
கனடாவின் மான்ட்ரியல் நகரில் இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்த முதியவரிடம் $15,000 மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மான்ட்ரியல் செயின்ட் லோரன் பகுதியில் காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த சந்தோஷ் சர்மா என்பவரை ஒரு கும்பல் குறிவைத்துள்ளது. காரில் வந்த ஒரு ஆணும் பெண்ணும் மாமா மியா என அவரை கூறி அவரை திசை திருப்ப, பின்னால் வந்த மற்றொரு நபர் அவரை பலவந்தமாக காரை நோக்கி தள்ளியுள்ளார். இந்த நிலையில் அவரது மகன் விஷ்ணல் சர்மா கூறுகையில், அந்த கும்பல் முதியவரின் கையில் இருந்து 4 தங்க வளையல்களை கழற்றிக் கொண்டு அவரது பாக்கெட்டில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவித்தார். திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மான்ட்ரியல் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில், கனடாவில் இதுபோன்ற திசை திருப்பல் திருட்டுகள் அதிகரித்து வருவதால் பொதுவழியில் நகைகளை அணிவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கியூபெக் மாகாணத்தில் 15 வயது சிறுவன் ஜாக்ரி மைரோன் என்பவர் ரெட்புல் பானம் அருந்தியதால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தனது ADHD சிகிச்சைக்கான மருந்துகளுடன் இந்த பானத்தை அருந்திய போது ஏற்பட்ட இதய பாதிப்பால் அவர் மரணமடைந்துள்ளார். அந்த சிறுவனின் பெற்றோர் இனி ஒரு உயிர் கூட பிரியக்கூடாது என்பதற்காக 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு எரிசக்தி பானங்களை விற்க தடை கோரி 15,000 கையெழுத்துக்களுடன் போராடி வருகின்றனர். இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் சோனியா பலாஞ்ச் அவர்களை சந்தித்துள்ளார். சந்திப்புக்கு பின் பேசிய அமைச்சர் 16 அல்லது 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு எரிசக்தி பானங்களை தடை செய்வது குறித்து தீவிரமாக பரிசீலிப்பதாக உறுதியளித்துள்ளார். மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் இதுபோன்ற ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாததையும் பெற்றோர் சுட்டிக்காட்டினர். 77% பொதுமக்களின் ஆதரவுடன் ஜூன் 12க்குள் இதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.